நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். This festive season, travel the world with Grand Royal Tours. பீகார் தேர்தல் ஏதோ வட மாநிலத்தில் நடந்த தேர்தல், அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா பீகார் தேர்தல் வந்து நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இங்கே நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பீகார் ரிசல்ட் வந்த பிறகு போட்ட ட்வீட்டும் நம்ம பார்க்கணும். அந்த ட்வீட்ல அவங்க 2 பேருக்கு வாழ்த்து சொல்லிட்டு, நிதிஷுக்கும் இவங்களுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு, இது அனைவருக்குமான பாடம்னு சொல்றாரு. அனைவருக்குமான பாடம்னா யாருக்கான பாடம்? இல்ல அதுல நிறைய சீட் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து அவேர் ஆயிக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் அவர் கடத்தியிருக்காரு அப்படின்றத நான் சொல்றேன். கூட்டணி கட்சிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து கிளைம் அதிகப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா சார்? அப்போ அந்த சீட்டு எங்கிருந்து வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது இல்லையா? இருக்கிற 234 சீட்டு தான் பிரிச்சிடும். அப்போ 234 சீட்டை பிரிக்கும் போது முதல்ல திமுக என்ன நினைக்கும், நம்ம வந்து குறைந்தபட்சம் ஒரு 170 சீட்டு அப்படி நின்னாதான் நம்ம யார் தயவும் இல்லாம சிங்கிள் மெஜாரிட்டி வர முடியும் அப்படின்னு. அதுதானே அவங்களுடைய ப்ரியாரிட்டியா இருக்கு. நிறைய பேர் இப்ப இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்றது எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல் அதிகமா பேசப்படுது. அப்போ அதை வச்சும் கூட அழுத்தம் கொடுப்பாங்க, எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற விதத்துல கிளைம் பண்ணும்போது அது இன்னும் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு நெருக்கடி உண்டு செய்யும் இல்லையா? நெருக்கடியை உண்டு பண்ணும். இதை யாரு தொடங்கி வச்சது? விஜய் தான் தொடங்கி வச்சது. இப்போ இந்த பக்கம் இப்ப திரும்ப இந்த பீகாருடைய அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கான ஒரு மெசேஜ் இல்லை படிப்பினைன்னா என்னவா இருக்கும்? ஏன்னா கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோரோட ஒப்பிட்டுலாம் பேசும்போது அவர் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கும் போது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு அது மாறி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். விஜய்க்கான பாடம் பீகார் எலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. விஜய் பிரசாந்த் கிஷோரை பார்த்து சில விஷயங்களை கற்றுக்கணும். பிரசாந்த் கிஷோர் ஊருக்கே வந்து ஸ்ட்ராட்டஜி சொன்னவர். இன்னைக்கு அவருடைய கேண்டிடேட்ஸை அவரால் ஜெயிக்க வைக்க முடியும். ஜெயிக்க வைக்கிறது கூட டெபாசிட் கூட வாங்க வைக்க முடியும். டெபாசிட் வாங்கலைன்றது வந்து ரொம்ப மோசமான அது ரொம்ப கேவலமான விஷயம் வச்சுக்கலாம். ஏன்னா அதை கூட வாங்க முடியல அப்படின்னா உங்களெல்லாம் ஒரு ஆளாக மதிக்கலன்னு சொன்ன மாதிரி பிரசாந்த் கிஷோருக்கு போற இடத்துல எல்லாம் வரவேற்பு இருந்தது, கூட்டம் இருந்தது, ஆனா அது வாக்கா மாறல அப்படின்னு பீகார் காமிச்சிச்சு. அதே தான் விஜய்க்கும் நடக்கும் அப்படின்லாம் பேசுறாங்க இல்லையா? அது கரெக்டான வாதம். அதே தான் விஜய்க்கு நடக்கும்னு சொல்லல. ஆனா விஜய் அதுல இருந்து கத்துக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டே மண்ணை கவுறாரு. விஜய் டைரக்டா தனியா நின்று ஆட்சிக்கு வந்துருவாருன்ற கிளைம் வந்து நான் நம்பவே இல்லை. 0.00001% கூட நம்பல. ஏன்னா அது நமக்கு தெரியும், பிராக்டிக்கலா அது பாசிபிள் இல்லை. 234 தொகுதியிலையும் நிக்கிறது இந்த முகம் தான் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுக்கிறாரு. அப்படி சொல்லுவாங்க, ஜனங்க நம்புவாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்களா. இப்ப டிநகர் தொகுதி எடுத்துக்காங்க, நம்ம ஏற்கனவே பேசுற எக்ஸாம்பிள். டிநகர் தொகுதியில இப்ப வினோஜ் நிக்கிறார். வினோஜை எடுத்து மறுபடியும் திமுகல கருணாநிதி நிக்கிறார். இப்போ இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் நிக்கிறார், டிவிகே காரன்னு வச்சுக்கோங்க. இப்போ வினோஜுடைய தம்பியே டிவிகேல இருக்காரு, ரேவந்தும் சீட்டு கேட்கிறாரு. ரேவந்தே நிக்கிறாருன்னு வச்சுப்போம். ஜனங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? விஜயே நிக்கிறாருன்னு நினைச்சு ரேவந்த் ஓட்டு போடுவாங்களா? அப்ப என்ன செய்ய போறாரு, இல்ல என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னு பாக்குறீங்க சார்? ஏதாவது ஒரு அணியில போய் அவரு கடைசி நேரத்துல சேருவாரு, கூட்டணிக்கு தான் போவாருன்றது என்னுடைய அப்சர்வேஷன். ஆனா கூட்டணிக்கு போறதுலயும் அவருக்கு சிக்கல் இருக்கு. அதுக்கு எதுக்கு நீங்க தனி கட்சி ஆரம்பிக்கணும்ன்ற கேள்வி வரும். யாருமே ஒரே நாள்ல சிஎம் ஆக முடியாது. இதை வந்து அவரை சுத்தி இருக்கிற சிலர் அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு இது பொருந்தாது, நீங்கள் வந்து ஒரே நாளில் சிஎம் ஆகிடலாம், மக்கள் வந்து நீங்கள் எப்போ வெளில வருவீங்க, உங்களுக்கு ஓட்டு போகணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சொன்னால் கேட்க காதுக்கு குளுமையாக இருக்குது. அது யதார்த்தம் கிடையாது. அந்த யதார்த்தத்தை எலெக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே விஜய் புரிஞ்சுக்கணும். இல்லைனா எலெக்ஷனுக்கு போயிட்டு வந்து ரிசல்ட்டை பார்த்து, எப்படி ராகுல் காந்தி ஒவ்வொரு முறை ரிசல்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறாரோ அந்த மாதிரி விஜயும் ரிசல்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறார். இன்று நம்மோடு தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பார்த்திபன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலே வந்து காத்திருந்த அந்த முடிவுகள், குறிப்பாக அந்த பீகார் தேர்தல் முடிவுகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. அதை ஒட்டி தான் இனி அரசியல் நகரும் அப்படின்றதெல்லாம் பார்க்கப்பட்டது. உண்மையாகவே அதுல இருந்த அந்த விஷயங்கள் அப்படின்றது சில சலசலப்பெல்லாம் உருவாக்கியிருக்கு அப்படின்னு. என்ன நடக்க போகுது சார்? ஏன்னா இப்ப திமுக கூட்டணி பலம் பொருந்தியதாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து அங்க படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இப்போ அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய நிலை எப்படி மாறப்போகுது அப்படின்றது பாக்குறீங்க? மற்ற கட்சிகளுக்கு இது எப்படியான ஒரு படிப்பினையை கொடுத்துருக்குன்னு பாக்குறீங்க? பீகார் தேர்தல் ஏதோ வட மாநிலத்தில் நடந்த தேர்தல், அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா பீகார் தேர்தல்லேருந்து நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. வழக்கமாக ஒரு அரசு இருந்தால் அந்த அரசு மேலே ஒரு எதிர்ப்பு மனநிலை மக்கள் மத்தியில் உருவாகும். அது எங்கே இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனா நிதிஷ் வந்து 10வது முறையா முதலமைச்சர் ஆக போறாரு. அது நினைக்க முடியாத ஒரு 20 வருஷமா அவர் வந்து ஆட்சியில இருக்காரு. 10வது முறையா முதலமைச்சர்
சேர்ல உட்கார போறாரு. இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீங்க பீகார் மாதிரி அதிகமான ரூரல் பகுதிகள் இருக்கிற கிராமப்புற மக்கள் இருக்கிற இடத்துல அவங்கள ஒரு விஷயத்துல கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கி தொடர்ந்து ஜெயிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதனை. இங்கே நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பீகார் ரிசல்ட் வந்த பிறகு போட்ட ட்வீட்டை நம்ம பார்க்கணும். அந்த ட்வீட்ல அவங்க 2 பேருக்கு வாழ்த்து சொல்லிட்டு, நிதிஷுக்கும் இவங்களுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு, இது அனைவருக்குமான பாடம்னு சொல்றாரு. அனைவருக்குமான பாடம்னா யாருக்கான பாடம்? அது அவர் சொல்றது காங்கிரஸுக்கான பாடம். நீங்க அப்படித்தான் நான் ரீட் பண்றது. அது வந்து அனைவருக்குமான பாடம் அப்படின்னா முதல் பாடம் அந்த அனைவரும்ன்றது நிறைய பேர் இருப்பாங்களே, அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது காங்கிரஸ். இல்ல அதுல நிறைய சீட் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து அவேர் ஆயிக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் அவர் கடத்தி இருக்காரு அப்படின்றதான சொல்றாங்க. அவர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. அவரு சக அரசியல்வாதிகளுக்கு என்ன மெசேஜ் சொல்றாரு அப்படின்றத நான் பாக்குறேன். ஓகே, ஒரு நாசுக்கான ஒரு மெசேஜ். என்னுடைய பார்வையில் அது வந்து அவர் அனைவருக்குமான பாடம்ன்றது முக்கியமா காங்கிரஸுக்கான பாடம். இதுல இருந்து நீங்க பாடம் கத்துக்கோங்க. நீங்க உங்க பலம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கூட்டணி போது சீட்டு பேரத்துல ஈடுபடுங்க. தேவையில்லாம எங்ககிட்ட வந்து கூடுதல் சீட்டு, ஆட்சியில பங்கு இதெல்லாம் கேட்காதீங்க. கேட்கிற நிலைமையில நீங்க இல்ல, அதை தான் அந்த ரிப்போர்ட் காட்டுது அப்படின்றது மறைமுகமாக நாசூக்காக ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேசும்போது கூட இந்த கூட்டணி தொடரும், நாங்கள் உறுதியாக தான் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் இப்போ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அந்த சீட்டு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அதே அளவில் தான் இருக்குமா, இல்லை குறைஞ்சு வருமான்ற கேள்விகள்லாம் இருக்கு இப்போ. ஏன்னா காங்கிரஸ் பலம் இழந்து இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவங்க சீட்டை குறைக்கிறதுக்கான விஷயங்களை தான் முன்னெடுக்கும் திமுகன்றாங்க, இல்லை அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. உங்களுடைய பார்வை எப்படி? சீட்டு கூடுமா குறையுமா அப்படின்றது நம்ம இன்னைக்கு உறுதியா சொல்ல முடியாது, இந்த நிமிஷம் சொல்ல முடியாது. ஏன்னா புதுசா யார் வரப்போறாங்க, யார் இருக்கிறவங்க வெளியில போறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு இப்ப தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க தேமுதிகவே எடுத்துக்கோங்க. தேமுதிக நாங்கள் ஜனவரி மாதம் சொல்றோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ வரைக்கும் எப்போ கேட்டாலும் அடிச்சு கேட்டாலும் சொல்லாதுன்ற மாதிரி இப்போ வரைக்கும் எந்த கூட்டணின்றதை அவங்க உறுதிப்படுத்த மாட்டாங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை மாறும் அப்படின்றதையும் சொல்றாங்க இல்லையா? ஆமா, தேமுதிகன்னு இல்லைங்க, எந்த கட்சியா இருந்தாலுமே அவங்க என்ன விரும்புவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க, உங்களுடைய ஆசை என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஜெயிக்கிற பக்கம் இருக்கணும். அப்பதான் ஏதோ பலனை அனுபவிக்க முடியும். எதிர்கட்சியில உட்காந்து 5 வருஷம் எப்படி ஆட்சி நடத்துறது, எப்படி வந்து கட்சியை நடத்துறது? ஆளும் கூட்டணியில இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லா கட்சிகளும் ஆசைப்படுற முதல் விஷயம். சரி, அடுத்தது ஆளும் கூட்டணியில என்னவா இருக்கணும்? ஆதாயம் பெறக்கூடிய இடத்தில் இருக்கணும். ஆளும் கூட்டணியில சும்மா இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ ஆட்சியில பங்கு கொடுங்க. ஆட்சியில பங்கு கொடுக்க முடியாது, வாரியம் கொடுங்க. வாரியம் கொடுக்க முடியல, ராஜ்யசபா கொடுங்க. ஏதோ ஒன்று கொடுங்க. கொடுக்கறது வாங்குறது தானே அரசியல். அதனால இதைத்தான் எல்லாருமே விரும்புவாங்க. இதன் அடிப்படையில தான் காங்கிரஸும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு வந்து கூடுதல் சீட்டு வேணும், ஆட்சியில பங்கு வேணும்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா பீகார் ரிசல்ட் வந்ததுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா வந்திருக்காரு பீகார் ரிசல்ட். இப்போ அவங்க பழைய உற்சாகத்தோட உத்வேகத்தோட எனக்கு கூடுதல் சீட்டு அப்படின்லாம் கேட்க முடியாது. அதுக்காக ஸ்டாலின் வந்து சீட்டை குறைச்சிருவாரா அப்படின்னா எனக்கு அப்படி குறைப்பாங்கன்னு தோணலை. அதே 25 சீட்டு, போன முறை 25 சீட்டு கொடுத்தாங்க. இப்போ ராகுல் கூட என்ன சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னா, டெல்லியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களில் நம்ம கூடுதல் சீட்டு கேட்கலாம் பரவாயில்ல, அதே 25 கொடுங்க, பட் ஆட்சியில் பங்கு கொடுங்க, நம்ம கேட்கலாம் அப்படின்றது அவங்களுடைய டெல்லி தலைமையுடைய எண்ணமாக இருந்தது. இப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கு. ஆனா இப்போ இந்த இதையே மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே, அது ஒரு தேசிய கட்சி, அதுக்கான ஒரு மரியாதை இருக்கணும் அப்படின்ற விதத்துல அதை கண்டினியூ பண்ணுவாங்கன்னாலும் கூட மற்ற கூட்டணி கட்சிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து கிளைம் அதிகப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா சார்? அப்ப அந்த சீட்டு எங்கிருந்து வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. இருக்கிற 234 சீட்டு தான் பிரிச்சுக்கணும். அப்ப 234 சீட்டை பிரிக்கும் போது முதல்ல திமுக என்ன நினைக்கும், நம்ம வந்து குறைந்தபட்சம் ஒரு 170 சீட்டு அப்படி நின்னாதான் நம்ம யார் தயவும் இல்லாம பெரும்பான்மையோட சிங்கிள் மெஜாரிட்டி வர முடியும் அப்படின்னு. அதுதானே அவங்களுடைய ப்ரியாரிட்டியா இருக்கும். அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஒரு மினிமம் நம்பர் இருக்கும். நான் வந்து இப்போ 117 வேணும்னா 120 நின்று நான் 117 எடுத்துருவோன்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. இப்போ நீங்க பாஜக எடுத்துக்கோங்க, அது வந்து மத்தியில் ஆளக்கூடிய கட்சி, நிறைய இடங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி. அவங்க 101 சீட்டு நிற்கிறாங்க, 89 சீட்டு ஜெயிக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ கிட்டத்தட்ட வந்து 12 சீட்டு போயிடுச்சு. யாருமே வந்து 100% நான் நிற்கிற எல்லாத்தையுமே ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம குறைந்தபட்சம் 150 சீட்டாவது நிற்கணும், இல்லை 170 சீட்டாவது நிற்கணும்னு. அந்த குறைந்தபட்ச சீட்டை எடுத்துக்கிட்டு சப்போஸ் 150ன்னு வச்சுக்கோங்க, அது போக மிச்சம் இருக்கிற சீட்டு தான் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
அதைத்தான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அதுக்காக நம்ம இடம் இல்லைன்றதுக்காக ஆந்திராலையும் கேரளாலையும் நிற்க வைக்க முடியும். இருக்கிற 234 தானே கொடுக்க முடியும். அதுதான் அங்க சிக்கல். அதுதான் அது வந்து என்ன, இப்போ திமுக கூட்டணி மற்ற கூட்டணிகளை காட்டிலும் உறுதியா இருக்குன்னு சொல்லப்படும் போது கூட நிறைய பேர் இப்ப இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்றது எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல் அதிகமா பேசப்படுது. அப்போ அதை வச்சும் கூட அழுத்தம் கொடுப்பாங்க, எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற விதத்துல கிளைம் பண்ணும்போது அது இன்னும் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு நெருக்கடி உண்டு செய்யும் இல்லையா? நெருக்கடியை உண்டு பண்ணும். இதை யாரு தொடங்கி வச்சது? விஜய் தான் தொடங்கி வச்சார். அவர் முதல் இதுலயே நாங்க கூட வாங்க, ஆட்சியில பங்கு கொடுக்குறோம் எங்க கூட வரவங்களுக்குன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன உடனே எல்லாருமே அப்ப மற்றவங்க கிட்டயும் ஆட்சியில பங்கு கொடுங்க, ஏடிஎம் கிட்ட ஆட்சியில பங்கு கொடுங்க, திமுக கிட்ட ஆட்சியில பங்கு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் போன தேர்தலில் ஏன் கேட்கல, இந்த தேர்தலில் ஏன் கேட்கறாங்க அப்படின்னா விஜய் கேட்க வச்சுட்டாரு. ஸோ அந்த வகையில வந்து அவரு டைனமிக்ஸை மாற்றி போட்டிருக்காரு, புரட்டி போட்டிருக்காரு. இப்போ இதெல்லாம் கேட்பாங்க. ஆனா கால சூழலை பொறுத்து சரி கொடுக்க முடியாது, இஷ்டம் தான் இருங்க, போனா போங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம வந்து ஒன்றுத்துக்கு ஆசைப்படுறோம், அது லட்சியம், இது நிச்சயம் அப்படின்னு ரெண்டு இருக்கும்ல. அப்போ லட்சியம் கிடைக்கலன்னா நிச்சயமாவது கிடைக்கணும்னு பார்ப்பாங்க. நிச்சயமா வேணான்னு தெருவில் நிற்பாங்களா? மக்கள் நல கூட்டணி அப்படித்தான் போய் பலன் இல்லாமல் போச்சு. அது அவங்க ஜெயலலிதா பயன்படுறதுக்கு இவங்க பயன்பட்டாங்க, அவர்கள் பயன் அனுபவிக்கிறது. அவங்களுக்கு அந்த மக்கள் நல கூட்டணிக்கு அதனால் பயன் இருந்ததா? அதாவது அரசியல் ரீதியா அவங்களால ஆட்சிக்கு வர முடியுதா, இல்லை சீட்டு ஜெயிக்க முடிஞ்சுதான்னா எதுவுமே ஜெயிக்க முடியல. அதனால இப்போ நீங்கள் காங்கிரஸை கூட இதுதான் 25 சீட்டு தான், ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம், எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் மாறாது, போன எலெக்ஷன் இருக்கிற அதே மாதிரி தான் அப்படின்னு சொன்னாலும் காங்கிரஸ் அதுக்காக கோச்சிட்டு வெளியில் போயிடுமா அப்படின்னா பெட்டர் ஆல்டர்னேட் கிடைக்கிற வரைக்கும் போகாது. இப்போ இந்த பக்கம் அப்படியே அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிசல்ட் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபை உருவாக்கி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் அந்த விஷயங்கள் எப்படி நகர்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் ஒரு 10,000 ரூபாய் வந்து ஏற்கனவே அவங்க கொடுத்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நாங்க பொங்கலுக்கே 5,000 ரூபாய் போடுவோன்ற விதத்துல நிறைய விஷயங்களை இவங்களும் லேர்ன் பண்றாங்க இல்லையா? அப்ப இதையெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ண போகுது அதிமுக பாஜக கூட்டணி? அதிமுக பாஜக கூட்டணியுடைய மிகப்பெரிய நம்பிக்கை அப்படின்னா திமுக அரசு மேல இருக்கிற அதிருப்தி. திமுக அரசு மேல மக்கள் வந்து முழு திருப்தியோட இருக்காங்களா அப்படின்னா நம்ம போய் கிரவுண்ட்ல எல்லாம் பார்க்குறோம், நிறைய செய்திகள் சேகரிக்கிறோம், டெய்லி பேசிஸ்ல நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு வேலை செய்கிறோம். அங்கேருந்து கிடைக்கிற இன்புட்ஸ் அடிப்படையில் திமுக மேல கோபம் இருக்கத்தான் செய்யுது மக்களுக்கு. இல்லை, நான் இன்னொரு கேள்வி கேட்டுறேன் சார். நீங்க அப்போ ஒருவேளை பொங்கலுக்கு வந்து என்ன போன முறை பொங்கலுக்கு காசே கொடுக்கல, இந்த முறை கொடுத்தாங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா கூட அது கம்மி ஆகும்னு பாக்குறீங்களா, இல்ல அது பிரயோஜனப்படாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்குமே ஒரு பயன் இருக்குங்க. ஒரு வேலை செஞ்சா அந்த வேலைக்கான சாதகம் பாதகம் ரெண்டுமே இருக்கும். ஆனா அது ஒட்டுமொத்த ரிசல்ட்டையும் மாற்றுற அளவுக்கு இருக்குமா அப்படின்னா அது இருக்காது. இப்போ இதை நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்றேன். தமிழ்நாட்டில் போன எலெக்ஷன்ல ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்துல தோத்து போன தொகுதிகள் நிறைய இருந்தது. முன்னாடி இருந்ததை விட 500 ஓட்டுக்கு கீழே தோத்த தொகுதிகள் 3 தொகுதி. டி நகர் 137 ஓட்டு தான், டி நகர் சத்யாவுக்கும் ஒரு கருணாநிதிக்குமான வித்தியாசம். 137 ஓட்டுல அவர் தோத்து போயிடுறாரு. அப்புறம் மொடக்குறிச்சி சரஸ்வதி அவங்களும் கம்மியான வாக்கு, 500க்கும் கம்மியான வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் தென்காசி. ஸோ இது 3 வந்து 500க்கு கீழே. 1000க்கு கீழே அப்படின்னா அதுல ஒரு 5 தொகுதி இருக்கு. 5000க்கு கீழே அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 தொகுதி இருக்கு. அப்போ நீங்க 5000 ஓட்டு கீழே, இப்போ 2 லட்சம் பேர் ஒரு தொகுதியில தோராயமான வாக்காளர்கள், அதுல ஒரு 1.5 லட்சம் பேர், 1.25 1.5 லட்சம் பேர் ஓட்டு போறாங்க வச்சுங்களேன். 1.5 லட்சம் பேர்ல வெறும் 5000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறதுன்றது ஒரு ரொம்ப டைட்டான காம்படிஷன். திடீர்னு ஒரு கேண்டிடேட் உள்ள வந்துட்டாரு, ஒரு இன்ஃப்ளூயன்சர் போட்டி போடுறாரு வச்சுக்கோங்க, ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் போட்டி போடுறாரு சுயேட்சை அப்படின்னா அவர் கூட 3000-4000 ஓட்டு வாங்க. அந்த 4000 ஓட்டு ஒருத்தருடைய வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிடும். இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த 8 தொகுதி, 3 தொகுதி 500 கீழே, 5 தொகுதி வந்து 1000க்கு கீழே, இன்னொரு 15-20 தொகுதி 5000க்கு கீழே. இந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை வரப்போற எலெக்ஷன்ல இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். அப்போ 500 ஓட்டு கீழே அப்படின்றது 10 தொகுதியா இருக்கும். 1000 ஓட்டு கீழே தோத்து போறது ஒரு 20 தொகுதியா இருக்கும். இது எப்படி பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா எஸ்ஐஆர், இப்போ நம்ம ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆரம்பிக்கிறோம் இல்லையா, இதுல இவங்களுடைய குற்றச்சாட்டே என்ன, அவங்க வந்து போலி வாக்காளர்கள் அப்படின்ற பேர்ல எங்க ஆதரவாளர்களை நீக்கிடுவாங்க, முஸ்லீம்ஸை நீக்கிடுவாங்க, கிறிஸ்டின்ஸை நீக்கிடுவாங்க, மைனாரிட்டி ஓட்டெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்றது தான் டிஎம்கே சைட்ல சொல்ற குற்றச்சாட்டு கிளைம். ஏடிஎம்கே பாஜக தரப்புல என்ன சொல்றாங்க, அவங்க போலி வாக்காளர்கள் சேர்த்து வச்சிருக்காங்க ஆட்சிக்கு வந்த உடனே. நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாருன்னா, ஒரு 9000 ஓட்டு வந்து போலி வாக்காளர்களே கொளத்தூர் தொகுதிக்குள்ள இருக்கிறாங்க. 9143 ஓட்டு வந்து
போலி வாக்காளர்களே குளத்தூருக்குள்ள இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த போலி வாக்காளர்களை நீக்கிடுவாங்க. அப்போ 10,000 ஓட்டு போயிடுச்சா. ஒரு ஸ்டாலின் வந்து போன முறை வெறும் 70,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கிறாரு. 1,50,000 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில், அதிகபட்சம் அந்த அளவுக்குலாம் ஜெயிக்கல, 1 லட்சத்துக்கு மேலே தான். ஸோ 70,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிக்கிறார். இப்போ நீங்கள் 10,000 ஓட்டு இதுலேருந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க ஜெயிக்கிறது டஃப் ஆகிடுது. ஸோ இப்போ என்னன்னா, இவங்களோட கிளைம் என்னன்னா, அவங்க போலி வாக்காளர்கள் சேர்த்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி நீக்கிடுவோம், அது அவங்களோட வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் அப்படின்னு பயந்து போய் தான் அவங்க இதுக்கு தடை சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஜென்யூன் ப்ராசஸ் அப்படின்னு பிஜேபி சொல்லுது. இப்போ நீங்கள் டி நகரே எடுத்துக்கோங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, டி நகரில் 137 ஓட்டு தான், அந்த இதில் தான் இவங்க டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இதில் போலி வாக்காளர்கள் யாராவது இருக்காங்களான்னு பார்த்து ஒரு 2,000 பேர் இருக்காங்க, 2,000 பேர் நீக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் 2,000 பேர் எப்போ சேர்ந்துடும், இந்த 4 வருஷத்தில் இவங்க சேர்த்தது அப்படின்னு இவங்க சொல்கிறது. அந்த ஒரு 2,000 பேர் 3,000 பேர் நீக்கிட்டாங்கன்னா அங்கே அந்த தின் மார்ஜினும் மாறிடுது இல்லை. அந்த மாதிரி இடங்கள்ல பிஜேபியே போட்டி போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வினோஜ் பி செல்வம் இப்போவே டி நகரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஏன் டி நகரில் வேலை செய்கிறார், அவர் பிஜேபி கேண்டிடேட். அது வந்து அதிமுகவில் டி நகர் சத்யாவுடைய தொகுதி. அப்போது இப்போவே வினோஜ் வந்து அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். தீபாவளிக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு, நிறைய கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என்ன, இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற மெசேஜ் என்ன, பாஜக டி நகர் தொகுதியை குறி வச்சிருக்கு, அப்போ அது அதிமுகவுக்கு இல்லை. அப்போ பாஜக இந்த மாதிரி ரொம்ப தின் மார்ஜினில் இருக்கிற, இப்போ ஏற்கனவே சொன்ன மொடக்குறிச்சி சரஸ்வதி அவங்க பாஜக தான். அப்போ இந்த மாதிரி தின் மார்ஜினில் இருக்கிற இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 10 தொகுதியை ஏற்கனவே ஸ்பெல் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அப்போ என்ன ஆகும், பாஜக எம்எல்ஏக்கள் நீங்கள் ஜெயிக்கிறதெல்லாம் விட்டுருங்க, ஜென்ரலாக பாஜக எம்எல்ஏக்கள் இந்த 4ன்றது மெல்ல 10ஆகவும் 15ஆகவும் மாறும். கரெக்டுங்களா. இதுதான் வந்து பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ இங்கே வந்து வினோஜ் மாதிரி ஒருத்தரை நிறுத்தும் டி நகரில் அவர் செலவும் பண்ணுவார், யங்ஸ்டர் வேலையும் பார்ப்பார், அந்த தொகுதியிலையும் காம்படிஷன் கம்மியாக தான், 137 ஓட்டு தான் ஜெயிச்சிருக்காரு. அப்போ அந்த வாய்ப்பை அவர்கள் எடப்பாடி கிட்ட வந்து பேசி டி நகர் தொகுதியை வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த எஸ்ஐஆரும் டைட்டாக பண்ணிட்டு இவரு கிரவுண்டில் வேலை செஞ்சாருன்னா உறுதியாக வினோஜ் ஜெயிப்பார். அப்போ பாஜகவுக்கு இப்போவே ஒரு சீட்டு அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கோம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு சீட்டாக கணக்கு போட்டு இதுதான் திமுகவை பதற்றம் அடைய வைக்குது. அது திமுகவுடைய சீட்டு இப்போ அவங்க கையில் இருக்கிற தொகுதி. அப்போ அந்த தொகுதியை வந்து வெளியில் போகுது. இப்படி நம்ம தொகுதிகளெல்லாம் இவங்க இந்த எஸ்ஐஆர்ன்ற பேரில் டைட் பண்ணி பறிச்சிருவாங்கன்றது தான் திமுகவுடைய பதட்டத்துக்கு காரணம். பட் இங்கே இன்னொரு கேள்வி வந்துடும் இல்லையா சார், டி நகர் வந்து இப்போ வந்து ஒரு ரொம்ப குறைந்த ஒரு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, அகைன் அதிமுக வந்து அதை வந்து நான் வச்சுக்கணுன்றது தான் அவங்களும் கிளைம்ல எடுப்பாங்க, அவங்க கிளைம் பண்ணுவாங்க. இது வந்து பாஜகவும் அதிமுகவும் பேசி தீர்க்க வேண்டிய வேலை. பட் ஆனால் வினோஜ் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் அவங்களுக்குள்ள அதை பேசிக்கணும். அது வந்து திமுக பிரச்சனை இல்லைல்ல. இப்போ யார் நின்னாலும் அது இப்போ திமுகவுடைய ஓட்டு. நான் ஒரு உதாரணத்துக்கு டி நகரை சொன்னேன், ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான மார்ஜினில் இருந்ததுனால. இப்போ இந்த முறை திமுகவுக்கு எதிராக யார் நின்னாலும் இந்த எஸ்ஐஆரெல்லாம் டைட்டாக பண்ணும்போது அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அப்போ ஜெயிக்க போகிற தொகுதினா அதை பிஜேபி எடுத்துக்குதா ஏடிஎம்கே எடுத்துக்குதான்றது அவங்களுக்குள்ள. ஆனால் திமுக கையிலேருந்து அந்த தொகுதி வெளியில் போகுது, அதுதான் மெசேஜ். அப்போ திமுக இப்படி இழக்கிற தொகுதி அது யார்கிட்ட இழந்தா என்ன, அது நம்ம தோத்து போகிறோம், அங்கே பிஜேபி ஜெயிச்சாருன்னா ஏடிஎம்கே ஜெயிச்சாரு, அதுதானே திமுகவுக்கு. அது திமுக நம்ம வச்சுக்கிறதா இல்லை பிஜேபி கொடுக்குறதான்றது அவர் எடப்பாடி முடிவு பண்ணும். இப்போ இந்த பக்கம் இப்போ திரும்ப இந்த பீகாருடைய அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கான ஒரு மெசேஜ் இல்லை படிப்பினைன்னா என்னவா இருக்கும்? ஏன்னா கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோரோட ஒப்பிட்டெல்லாம் பேசும்போது அவர் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கும் போது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு அது மாறி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுதான் விஜய் அப்படின்றதெல்லாம் இவங்க பேசுறாங்க. அப்போ அது எப்படி பொருத்தி பார்க்க முடியுமா முதல்ல? இல்ல அதுவே இப்போ இந்த விதத்துல பார்க்கும்போது பீகார் வேற களம், தமிழ்நாடு வேற களம் அப்படின்றது பிரிச்சு புரிஞ்சுக்கணுமா? இல்லை, அப்படிலாம் பார்க்க முடியாது. விஜய்க்கான பாடம் பீகார் எலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. விஜய் பிரசாந்த் கிஷோரை பார்த்து சில விஷயங்களை கற்றுக்கணும். பிரசாந்த் கிஷோர் ஊருக்கே வந்து ஸ்ட்ராட்டஜி சொன்னவர், எல்லாரையும் பல பேரை நான் தான் ஜெயிக்க வச்சேன் அப்படின்லாம் சொன்னவர். இன்னைக்கு அவருடைய கேண்டிடேட்ஸே அவரால் ஜெயிக்க வைக்க முடியல. ஜெயிக்க வைக்கிறது கூட இல்லை, டெபாசிட் கூட வாங்க வைக்க முடியல. டெபாசிட் வாங்கலைன்றது வந்து ரொம்ப மோசமான அது ரொம்ப கேவலமான விஷயம்னு வச்சுக்கலாம். ஏன்னா போலாகிற ஓட்டில் வேலிட் ஓட்ஸில் 6ல் 1 பங்கு வாங்கினா டெபாசிட் வாங்குறது நம்ம சொல்கிறோம். அதை கூட வாங்க முடியல அப்படின்னா உங்களெல்லாம் ஒரு ஆளாகவே அவன் மதிக்கலன்னு அர்த்தம். அப்போது பீகார் உங்கள் சொந்த ஊர் மக்களையே உங்களால் ஸ்டடி பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி உங்களை நம்பி சில பேர் கேண்டிடேட்டு நிற்கிறான். அவன் என்ன நினச்சிருப்பான், இப்போ நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் கட்சியில் நம்ம நிற்கிறோம்னு வச்சுக்கோங்க, நீங்களும் நானும், நம்மளுடைய நம்பிக்கை என்னவா இருக்கும், யாரையோ ஜெயிக்க வச்சாரு, சொந்த ஊரில் எப்படி மண்ணை கவிடுவார், நம்மளை கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பார் நம்பி தானே நம்ம செலவு பண்ணி நின்று இருப்போம். அப்போது
நம்ம டெபாசிட்டே வாங்கலைன்னா நமக்கே பிரசாந்த் கிஷோர் மேலே என்ன மரியாதை வரும்? இருந்தாலும் பில்டப் தான் கொடுத்தாரு, ஒன்றுமே இல்லை கடைசியில். ஆனால் ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்தது, அவர் போகிற இடத்துல எல்லாம் மக்கள் வராங்க, கூட்டம் வருங்க. ஒரு நடிகை நகை கடை திறக்க வந்தால் கூட கூட்டம் வரும். இன்னைக்கு நிறைய பேர் கூட்டத்தை பார்த்து அது ஓட்டுன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. கூட்டம் வேற, ஓட்டு வேற. ராகுல் காந்தியும் பிரச்சாரம்லாம் போனார், நல்ல கூட்டம் வந்துச்சு. ராகுல் காந்தியும் அதில் தான், அந்த பபுளில் தான் தொலைஞ்சு போயிட்டாரு. கூட்டத்தெல்லாம் பார்த்தோன்னா அவர் வந்து நமக்கு மக்கள் திரண்டு வராங்க, அப்போ இந்த அரசு மேலே எதிர்ப்பு இருக்கு அப்படிலாம் இல்லை. ஜனங்களுக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். எங்கள் கூட்டம் இன்னைக்கு நீங்கள் கூட்டம் போட்டால் வந்து வேடிக்கை பார்ப்பான், நாளைக்கு இன்னொருத்தர் கூட்டம் போட்டாலும் வேடிக்கை பார்ப்பான். இன்னொன்று, கூட்டத்துக்கு ஆட்கள் கொண்டு வரதுக்குன்னே கட்சிக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. ஆளே வராத இடத்துல கூட ஆட்களை கூப்பிட்டு வராங்க. நம்ம காசு கொடுக்குறது, சரக்கு வாங்கி கொடுக்குறது, பிரியாணி வாங்கி கொடுக்குறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து கூட்டத்துக்கு ஆள் வந்து கூட்டம் முடிஞ்சோடனே நீ உட்காந்துருக்க நாற்காலி நீயே எடுத்துகிட்டு போயினா கூட்டத்துக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் பாதி மீட்டிங் முக்கியமானவர் பேசக்குள்ளே எழுந்து போயிடுறான். அப்போ எப்படி அவனை தக்க வைக்கிறதுன்னு தெரியல. அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டாங்க. நீ வந்து உட்காடுறியா, அந்த பிளாஸ்டிக் சேர் உனக்கு தான், நீ போகும்போது சேரே எடுத்துகிட்டு போ அப்படின்னா, அவன் எழுந்து போயிட்டா சேரை அவனை எடுத்துகிட்டு போயிட்டு போகிறான்னு உட்காந்துட்டு இருக்கான். மீட்டிங் முடிஞ்ச பிறகு சேர் எடுத்துன்னு வீட்டுக்கு போகிறான். ஸோ வீட்லேயே என்ன சொல்கிறாங்க, நீ சும்மா உட்காந்து டிவி பார்த்து அங்கே போய் உட்காரியாங்க. வீட்டுக்கு ஒரு 2 சேராவது வரும், வீட்டில் 4 பேர் வந்து உட்காந்துக்கிறான், ஒரு 4 சேர் வரட்டோன்னு. நீங்கள் பப்ளிக்கை வந்து அவங்களுக்கு என்ன பயன்படும், நமக்கு இதனால் என்ன ஆதாயம் தாங்க பார்ப்பான். அதனால் அன்னைக்கு என்ன ஆதாயம், அந்த ஆதாயத்துக்காக வருவான், கூட்டத்தை அட்டன் பண்ணுவான், போயிடுவான். அவன் ஓட்டு போடுவானா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இன்னொன்று, காசு கொடுக்குன்னா எல்லாரும் காசு கொடுக்குறாங்க, அதுக்காக ஓட்டு போடுவானா அப்படின்னா அதுக்கும் ஓட்டு போட மாட்டான். நீங்கள் மக்களை புரிஞ்சிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து பயங்கர காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அதுக்குள்ள மேக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் மிக்ஸான சப்ஜெக்ட். அது அவ்வளோ ஈஸியாக மக்கள் இதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பீகாரில் லாலு இவர் ஜெயிச்சாரு, லாலு கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கு, நிதிஷ் ஜெயிச்சாரு அப்படின்னா 20 வருஷத்துக்கு பிறகும் ஜெயிக்கிறாரு அப்படின்னா முக்கியமான காரணம் நீங்கள் 10,000 ரூபாய் போட்டது. பீகார் மக்களுக்கு 10,000 ரூபான்றது பெரிய காசு. அதை வச்சு அவங்க ஆடு மாடு வாங்குறாங்க, அதை ஒரு வாழ்வாதாரம் மாற்றிக்கிறாங்க. மதுவிலக்கு பெண்களை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பெண்கள் அதிக அளவில் ஓட்டு போட்டிருக்காங்க இன்னைக்கு 71%. ஸோ அப்போ அதில் பெரும்பாலான நாட்கள் நிதிஷ் கட்சி தான் ஓட்டு போட்டுருக்காங்க. 10,000 ரூபாய் காசு கொடுத்தது, மதுவிலக்கு கொண்டு வந்தது. ரெண்டாவது, இந்த ஜங்கிள் ராஜை பற்றி இவங்க திருப்பி பேசுகிறாங்க. லாலு கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஞாபகம் இருக்குதா, ஒரு 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்து, வெளியில் நடக்க முடியாது, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் ஊரில் நடமாடவே முடியாது, இதெல்லாம் திருப்பி சொல்லும்போது அவனுக்கு பயம் வந்தது. ஐயோ, ஒரு ஜென்ரேஷன் வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே வந்துட்டான். அவனுக்கு மறுபடியும் நீ வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவே, ரோட்டில் நடமாடவே முடியாது, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னா அவன் அந்த ஆட்சி திரும்பி வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அந்த பயத்தை மறுபடியும் கிளறி. ஸோ இப்படி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து தான் நிதிஷ்குமாரை மறுபடியும் அரியாசனத்தில் ஏற்றிருக்கு. இப்போ சொன்ன மாதிரி பிரசாந்த் கிஷோருக்கு போகிற இடத்துல எல்லாம் வரவேற்பு இருந்தது, கூட்டம் இருந்தது, ஆனால் அது வாக்கா மாறலை அப்படின்னு பீகார் காமிச்சிருச்சு. அதே தான் விஜய்க்கும் நடக்கும் அப்படின்லாம் பேசுகிறாங்க இல்லையா? அது கரெக்டான வாதம். அதே தான் விஜய்க்கு நடக்கும்னு சொல்ல. ஆனால் விஜய் அதுலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டே மண்ணை கவுறாரு. அவர் வந்து அவங்க கட்சியில் இருக்க ஒருத்தர் 2 பேர் கூட, நான் என்ன கேட்குறேங்க, நீங்கள் எல்லாரையும் ஜெயிக்க வைக்கணும். பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க, அவருக்கு தெரியும்ல, நம்ம ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலைன்னா அசிங்கமாக போயிடும். அப்போ 2 பேர் இல்லை 3 பேர் செலக்ட் பண்ணி அந்த 3 பேருக்கு மட்டும் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுத்து அந்த 3 பேர் ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சி, உண்மையிலேயே அவருக்கு அதை ஜெயிக்க வைக்கிறதுக்கான திறமைகள்லாம் இருந்தால் ஜெயிக்க வச்சிருக்க முடியுமா, முடியாதா? 3 பேர் ஜெயிக்க வைக்க முடியாது. 243 சீட், 240 சீட்டு விட்டுருங்க. அந்த 3 சீட் இருக்குங்க, 3 சீட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம்ல, அதை கூட ஏன் பண்ண முடியல? அவ்வளோதான். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நான் இப்போ எங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாரையுமே ஜெயிக்க வச்சிடறேன், தோக்க வச்சிடறேன்லாம் அதை பண்ண முடியாது. உங்களுக்கான வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்த முடியும். நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5% கூட்டலாம், அதுக்கான விஷயங்களை நம்ம வழி நடத்தலாம். அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டே ஒரு கேண்டிடேட்டை தூக்கி சுமந்து கொண்டு போய் ரேஸில் ஓடி ஜெயிக்க வைக்கிறதாலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் மாதிரி, இது வேணாம், இதனால் நமக்கு பெரிய பலன் இருக்காது, இதை விட இதை செஞ்சால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன் கிடைக்கும், இப்படி ஆலோசனைகளை சொல்லி உங்களை ஒழுங்குபடுத்தி ஒரு கைடட். நீங்கள் வந்து ஜிபிஎஸ் பார்த்து வண்டி ஓட்டுற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு தெரியாத ஊரில் தனியாக வண்டி ஓட்டுறதுக்கு ஜிபிஎஸை பார்த்து வண்டி ஓட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கைடடாக நேரத்தை மிச்சம் பண்ணலாம், சரியான போகலாம், சின்ன ரோடு போல பெரிய ரோட்டில் போகலாம், டிராஃபிக் இருக்கிற இடத்த அவாய்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாக டிராஃபிக் இல்லாத பக்கமாக போகலாம். இப்படித்தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து கேண்டிடேட்டுகளுக்கு வழிகாட்ட முடியுமே தவிர, நீங்கள் வெறும் எதுவுமே நம்பி வெறும் ஜிபிஎஸ் மட்டுமே நம்பி போனீங்கன்னா கூகுள் கொண்டு போய் கடலில் விட்டுருச்சு, ஆற்றுல விட்டுருச்சுன்னு நம்ம நியூஸ் படிக்கிறோம்ல, அந்த மாதிரி வெறும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை மட்டும் கண்ணை மூடி நம்பி போகிற ஆட்கள் அப்படி போய் குளத்துலையும் ஆற்றுலையும் தான் லேண்ட் ஆவாங்க. இப்போ சார், விஜய் அவர்களுடைய பார்வையில்
இவங்க தெளிவா சொல்றாங்க, இப்பவும் திமுக, பாஜக தவிர்த்து மற்ற கட்சிகளோட நாங்க கூட்டணி போவோம், எங்க தலைமை ஏற்று வந்தா அப்படின்றாங்க. இப்ப காங்கிரஸோட வந்து கூட்டணி போறதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படி இல்ல, நாங்க பேசுறது இல்ல, அப்படி பேச்சுவார்த்தை நடக்கலன்றாங்க. ஆனாலும் காங்கிரஸோட விஜய் அவர்கள் சேர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எல்லாம் பேசப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்றதெல்லாம். பட் இந்த மாதிரியான பலமே இல்லாம இருக்காங்க காங்கிரஸ். அவங்க கூட சேரணுமா வேண்டாமான்ற நிலைப்பாடெல்லாம் யோசிப்பார் இல்லையா விஜய்? கண்டிப்பா யோசிப்பாரு. விஜய் யோசிக்கிற மாதிரியே காங்கிரஸும் யோசிக்கும். இப்ப காங்கிரஸ் திமுக கூட இருக்கிறதுனால சில தொகுதிகளை ஜெயிக்க முடியுது. காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு வலுவை கூட்டுது, திமுக காங்கிரஸ்க்கு வலுவை கூட்டுது. நீங்க விஜய் கூட இருக்கும்போது உங்களுக்கு என்ன லாபம்? எத்தனை சீட்டு உங்களால ஜெயிக்க முடியும்? திமுக கூட இருக்கும்போது ஜெயிக்கிறதை விட அதிகமா ஜெயிக்க முடியுமா? சரி, ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? விஜய் ஆட்சிக்கு வருவாரா? இப்ப திமுக இப்ப திமுக அதிமுக தான் நீங்க ஆட்சிக்கு வரணும். நான் வந்து விஜய் டைரக்டா தனியா நின்று ஆட்சிக்கு வந்துருவாருன்ற கிளைமை வந்து நான் நம்பவே இல்லை. 0.00001% கூட நம்பல. ஏன்னா அது நமக்கு தெரியும், ப்ராக்டிக்கலா அது பாசிபிள் இல்லை. நீங்க ஜெயிக்கணும்னா உங்களுக்கு வந்து 117 சீட்டு வேணும். அப்படி இல்லைன்னா கூட நீங்க ஒரு 50-60 சீட்டாவது நீங்க ஜெயிக்கணும். கரெக்டா? அதுக்கப்புறம் நீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டியா இருந்தால் உங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ஃப்ராக்சர்டு மேண்டேட் இருந்தா கூட அதுக்கு கூட உங்களுக்கு 60-70 சீட்டு வேணும்ல. அப்பதான் நீங்க மற்றபடி வாங்க உங்ககிட்ட ஒரு 30 இருக்கு, உங்ககிட்ட ஒரு 20 இருக்கு, வாங்கன்னு கூப்பிட முடியும். அந்த 50-60 சீட்டை கூட விஜய் எப்படி ஜெயிப்பார் தனியா நின்னா? விஜய் தனியா நின்னா விஜய் மட்டும் ஜெயிப்பார். ஒருவேளை அவங்க போடுற கேண்டிடேட்ல சில பேருக்கு வந்து இண்டிவிஜுவல் பலம் இருக்கும் பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு கட்சி நின்று இருப்பாங்க முன்னாடி, அவங்க இப்போ அந்த கட்சியிருந்து வெளில வந்துருவாங்க. வெளில வந்து இங்கே நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பலம் இருக்கு. அந்த பலத்து மேல விஜய் அப்படின்ற ஒரு பலம் கூடுது, ஒரு லேபிள் கிடைக்குது. அவங்க கிட்ட சொந்தமா பண பலம் இருக்கு, ஆள் பலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி அமமுகல ஒருத்தர் இருந்தார், நின்னாரு. இப்போ அமமுக பிடிக்கல அவருக்கு, விஜய் வந்துட்டார். விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸ் இங்கே வரலான்னு வராருன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வரக்கூடிய யாராவது ஒருத்தர் 2 பேர் ஜெயிப்பாங்க. இவங்கெல்லாம் ஜெயிக்க, ஏன்னா அவங்க கிட்ட சொந்த பலம் இருக்கு, ஆள் பலம், பண பலம் இருக்கு. இப்போ விஜய்ன்ற ஒரு ஃபேக்டரும் சேர்ந்து இருக்கு, அதனால அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்போ விஜய் வந்து சொந்தமா வெறும் டிவிகே கட்சியிலேருந்து ஆள் போடுவார்ல, டிவிகேல ரசிகர் மன்றத்தில் ரொம்ப காலமா இருந்தாரு, இவர் எளிய பின்னணியில் இருக்கார், அவங்கெல்லாம் எப்படி ஜெயிப்பாங்க? அவங்க கிட்ட பண பலம் கிடையாது, அவங்களுக்கு ஆள் பலம் கிடையாது, கட்சியோட கட்டமைப்பு கிரவுண்ட்ல வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகல, இப்பதான் பில்ட் ஆயிட்டு இருக்கு. அவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? அவங்க திமுக அதிமுக எதிர்த்து எப்படி ஜெயிக்க முடியும்? 234 தொகுதியிலையும் நிக்கிறது இந்த முகம்தான் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுக்கிறார் இல்லையா? அப்படி சொல்லுவாங்க, ஜனங்க நம்புவாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ விருகம்பாக்கம் தொகுதி, டி நகர் தொகுதி எடுத்துக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசின எக்ஸாம்பிள், டி நகர் தொகுதியில இப்ப வினோஜ் நிக்கிறார். வினோஜை எடுத்து மறுபடியும் திமுகல கருணாநிதியை நிக்கிறார். இப்போ இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் நிக்கிறார், டிவி கேக்காரன்னு வச்சுக்கோங்க. இப்போ வினோஜுடைய தம்பியே டிவி கேல இருக்காரு, ரேவந்தும் சீட்டு கேட்கிறாரு. ரேவந்தே நிக்கிறாருன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. அப்போ அண்ணனும் தம்பியும் நிக்கிறாங்க, இவர் ரேவந்த் டிவி கேல நிக்கிறார். இப்போ ஜனங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? விஜயே நிக்கிறாருன்னு நினைச்சு ரேவந்த் ஓட்டு போடுவாங்களா? அவர் அப்படித்தானே பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். அவரு பிரச்சாரம் பண்ணும்போது அப்படிதாங்க பண்ணுவாங்க. ஒரு தலைவர் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? அப்படிதான் ஸ்ட்ராங்கா உத்வேகம் பண்ண முடியும். இந்த கேஸை நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். வினோஜ் நிற்கிறார், கருணாநிதி நிற்கிறார், ரேவந்த் நிற்கிறார்னு வச்சு போனோம். இதே ஃபேமிலியிலேயே ரேவந்த் நிற்கிறார், இல்லை யாரோ ஒருத்தர் நிற்கிறார் டிவிகேலேருந்து. இப்போ இதுல யாருக்கு அதிகமான ஓட்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பேசிக் காமன் சென்ஸ். யாரு கிரவுண்ட் ஒர்க் அதிகமா பண்ணிருக்காங்களோ, யார் பண்ண முடியும்? டி நகர்ல கிட்ட இருக்கோ அவங்க பண்ண முடியும். டி நகர்ல யாரு பண்ண முடியும்? இப்போ டி நகர் சத்யா ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு வேளை அவர் கிடைக்கல, கொடுத்துட்டா கூட கூட்டணியில இருக்கும், அவங்களுக்காக வேலை செய்யறாரு வினோஜுக்காகன்னு வச்சுக்கோங்க. இல்லை வினோஜ் கிடைக்கல, டி நகர் சத்யாவே நிற்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ காலமா அந்த கிரவுண்டை பண்படுத்தி அதுக்குள்ளேயே இருக்கிறவங்க, தொகுதி கூட மாற்ற மாட்டாங்க. நீங்க விஐபி கேண்டிடேட்ஸ் தான் தொகுதி மாற்றுவாங்க. ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டு அவருக்கெல்லாம் தொகுதி கிடையாது, எங்கேயாவது போய் நிற்பாங்க. நீங்க நாங்குநேரில் பார்த்தீங்கன்னா யாராவது இங்கேருந்து போய் நாங்குநேரில் நிற்பாங்க, அந்த ஊருக்காரங்களே நிற்கணும் அவசியம் இல்லை. அந்த மாதிரி சில தொகுதிகள் ஸ்டார் கேண்டிடேட்ஸ், குஷ்பு போய் எங்கேயோ நிற்பாங்க, ஏன்னா அவங்க நடிகன்றா எங்க நின்னாலும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நிற்பாங்க. ஆனா ஒரு கட்சிக்காரரு ஏதோ ஒரு ஊர்ல இருந்து தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி வந்து இங்கே சென்னையில் நிற்பாரா, மதுரை வயலில் நிற்பாரா, அம்பத்தூர்ல நிற்பாரான்னு நிற்க மாட்டார். அந்த ஏரியாக்காரங்க தான் நிற்பாங்க. காரம்பாக்கம் கணபதி தான் மதுரை வயலில் நிற்பார், அலெக்சாண்டர் தான் அம்பத்தூர்ல நிற்பார். கரெக்டுங்களா? அந்த ஊருக்காரங்க தான் நிற்பாங்க. அப்போ அந்த ஊர்ல இவங்களாம் வேலை செஞ்சு வச்சிருக்காங்கல்ல, இவங்க 2 பேரை தாண்டி ரேவந்த் எப்படி டிவிகளை ஜெயிச்சிருவாரு? அப்போ இந்த எக்ஸாம்பிள் நீங்க எல்லா இடத்துக்கும் பொருத்திக்கங்க. திருச்சியில நேரு நிற்பார், நேரு எதிர்த்து ஒருத்தர் நிற்கிறார், அங்க ஒரு டிவி கேண்டிடேட் நிற்கிறார், நேருவை தாண்டி எப்படி ஜெயிப்பார்? சேகர்பாபு தாண்டி இங்க ஒருத்தர் எப்படி ஜெயிப்பார்? அதே மாதிரி அதிமுக பக்கம் போயிருங்க, அதிமுக எடப்பாடி நிற்கிறார், தங்கமணி நிற்கிறார், வேலுமணி நிற்கிறார். வேலுமணி தொகுதியில அவரை தாண்டி ஒரு டிவிகாரர் எப்படி ஜெயிப்பார் அந்த தொகுதியில? இப்படி நீங்க பெரிய தலைவர்கள் அப்படின்னு நீங்க எடுத்தாலே, திமுகலையும் அதிமுகலையும் சேர்த்தாலே ஒரு 70-80 சீட்டு வரும். இந்த மாதிரி அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்னு ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா
அவங்கெல்லாம் ஆட்சிக்கு வராங்க வரல அது ரெண்டாவது. அவங்க ஜெயிச்சிருவாங்களா? நேரு தோத்துருவாரா? திமுக ஆட்சிக்கு வரலன்னா கூட நேரு எம்எல்ஏவா தானே இருப்பாரு, சேகர்பாபு எம்எல்ஏவா தானே இருப்பாரு. போன முறை ஜெயக்குமார் தோத்தது என்ன சொன்னாரு? நான்லாம் தோக்குற ஆளாங்க, பிஜேபியோட நின்றதுனால தோத்து போயிட்டேன் எனக்கு. ஸோ இப்படி ஒருத்தர் 2 பேர் மிஸ் ஆகுமே தவிர முக்கியமான ஆட்கள் எல்லாருமே அவங்க ஜெயிச்சிருவாங்களா? இந்த 60-70 பேர், அதான் 70 சீட்டு ஆல்ரெடி போயிடுச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் 210 நாள்ல நீங்களே நிக்க போறீங்களா, இல்ல குட்டி குட்டி ஆட்களை சேர்த்துக்கிட்டு நிக்க போறீங்களான்றது ரெண்டாவது. நீங்க இப்போ அமமுகவை நம்ம சேர்த்துக்க போறோம், செங்கோட்டையன் வந்தா அவர் சேர்த்துப்போம், ஓபிஎஸ் சேர்த்துப்போம்லாம் சொல்றீங்க. ஸோ இப்படியெல்லாம் போயிடுச்சுன்னா அப்போ எப்படி ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட்னு வரணும்னா கூட ஒரு 50-60 சீட்டு வேணும்ல, அது எங்கிருந்து வரும்? அப்போ என்ன செய்ய போறாரு, இல்ல என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னு பாக்குறீங்க சார்? ஏதாவது ஒரு அணியில போய் அவரு கடைசி நேரத்துல சேருவாரு, கூட்டணிக்கு தான் போவாருன்றது என்னுடைய அப்சர்வேஷன். ஆனா கூட்டணிக்கு போறதுலயும் அவருக்கு சிக்கல் இருக்கு. அதுக்கு எதுக்கு நீங்க தனி கட்சி ஆரம்பிக்கணும்ன்ற கேள்வி வரும். நீங்க அதிமுக கூட போறாரு அப்படின்னா இதுக்கு எதுக்கு நீங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்? 2 பேருக்கும் மாற்று அப்படின்னு சொல்லி தான் நீங்க வரீங்க. அதுக்காக தான் உங்களை நாங்க ஆதரிக்கிறோம். நீங்களும் நாளைக்கு ஏடிஎம்கே கூட போனீங்கன்னா உங்களை ஏன் நாங்கள் ஆதரிக்கணும்? உங்க கட்சிக்கான நீடு என்னன்னு கேட்பாங்கல்ல, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அதனால இது ஒரு எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க முடியாது. விஜய் ஒரு சிக்கலான இதுல தான் இருக்காரு. அப்போ நமக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை எது அப்படின்னு பார்த்து அந்த பெரிய பிரச்சனைக்கான தீர்வு எதுவோ அதை நோக்கி அவர் நகருவார். ஆனா அது இப்போ இமீடியட்டா நடக்காது. ஒருவேளை அவர் இன்னைக்கு சொல்ற மாதிரி என்னுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு வரவங்க கூட தான் கூட்டணி அப்படின்றத உறுதியா நின்று எலெக்ஷனுக்கு அப்படியே போனாருன்னா அது இன்னொரு மக்கள் நல கூட்டணி. அது திமுகவை சில இடங்கள்ல சிதைக்கும், சில இடங்கள்ல அதிமுகவை சிதைக்கும். இப்படி யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு அவங்க பயன்படுவாங்களே தவிர அவங்க ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சொற்பமான சிங்கிள் டிஜிட் சீட்டுகள்ல தான் ஜெயிப்பாங்க. அப்ப செல்ஃப் செக் பண்ணிக்கலாம், 26 இல்லைன்னா கூட 31 நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில கூட இருக்க வாய்ப்பு இல்லையா? அதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. நீங்க செல்ஃப் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க தொகுதிகள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி வீக்கான தொகுதிகள்லாம் சொன்னல, இது ஒரு வீக்கான தொகுதி. டி நகர் கம்மி மார்ஜின். நீங்க மதுரை தெற்கு, அது ஒரு பூமிநாதன் ஒருத்தர் மதிமுகக்காரர் திமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்ச தொகுதி. அவரை எதிர்த்து இப்போ அதிமுக சரவணன் ஒருத்தர் நிற்கிறாரு. அங்கே ஒரு 6000 ஓட்டு தான் வித்தியாசம். இந்த மாதிரி 6000, 4000, 3000லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆல்ரெடி வீக்காக இருக்க தொகுதிகள். இப்போ எஸ்ஐஆர்லாம் அங்கேருந்து போலி வாக்காளர்கள்லாம் நீக்கினாங்கன்னா அதோட ஈக்குவேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி மாறிடும். அப்படி மாறும்போது இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆட்களை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பேர் ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி சொந்த பலம் இருக்கிற கேண்டிடேட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 20 பேருக்கு அப்படி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களே ஜெயிச்சிருவாங்க. அவர் ஏதோ ஒரு இப்போ செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க. செந்தில் பாலாஜி என்ன அரசியலுக்கு வந்ததுலேருந்து திமுகலையா இருக்காரு? அவர் திமுகவில் அதிமுகவில் இருந்தார், அப்புறம் இதுக்கு போனார், அமமுக போனார். இப்படி எல்லா கட்சியும் மாறி தான் இன்னைக்கு திமுக வந்திருக்காரு. அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு 2 இடத்துக்கு போய் வெளியில் இருக்கிற அனுபவம் வாய்ந்த அவங்களுக்குன்னு ஒரு சொந்த பலம் இருக்கிற ஒரு 10-15 பேரை கேண்டிடேட்டாக போட்டார் அப்படின்னா அப்போ கேம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி மாறும். அப்போ நீங்கள் ஒரு 10-15 எம்எல்ஏக்களோட அசம்பிளிக்குள்ளே போக முடியும். இப்படி எதுவுமே படிப்படியான வளர்ச்சி தாங்க. எதுவுமே இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் திடீர்னு நான் அப்படியே சிஎம் ஆயிடுவேன் அப்படின்னா அது யாருக்குமே அது பாசிபிலிட்டி இல்லை. இன்னைக்கு பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் ஆயிருக்கார் அப்படின்னா அவர் சில பாடங்களெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்ல இல்லை நம்ம ஏற்கனவே பண்ண மெத்தட்லாம் ஒர்க் அவுட் ஆகல, அதனால கம்மி சீட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒரு சந்திரபாபு நாயுடு கூட நிற்போம் அப்படின்னு கூட்டணி சேர்ந்து குறைவான சீட்டுகளை வாங்கின சீட்டுலாம் ஜெயிச்சு அப்படிதான் துணை முதலமைச்சர் ஆயிருக்கார். அவர் எடுத்தோடனே சிஎம் ஆவலை இப்போ வரைக்கும். இதுதான் படிநிலை வளர்ச்சி தான் எல்லாருக்குமே. யாருமே ஒரே நாளில் சிஎம் ஆக முடியாது. இதை அவரை சுற்றி இருக்கிற சிலர் அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு இது பொருந்தாது, நீங்கள் ஒரே நாளில் சிஎம் ஆயிடலாம், மக்கள் நீங்கள் எப்போ வெளில வருவீங்க உங்களுக்கு ஓட்டு போகணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொன்னால் கேட்க காதுக்கு குளுமையாக இருக்கும். அது யதார்த்தம் கிடையாது. அந்த யதார்த்தத்தை எலெக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே விஜய் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா எலெக்ஷனுக்கு போயிட்டு ரிசல்ட்டை பார்த்து எப்படி ராகுல் காந்தி ஒவ்வொரு முறை ரிசல்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறாரோ அந்த மாதிரி விஜயும் ரிசல்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார், என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது, என்ன சேஞ்சஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பொறுத்திருந்து பேசலாம். நன்றி. நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This festive season, travel the world with Grand Royal Tours.